வணக்கம் நண்பர்களே. கடந்த 2 மாசமா நம்ம கேம் டெவலப் பண்ணிட்டுருக்கோம். இன்னைக்கு இந்த 2 மாசத்தோட ஃபுல் ப்ராக்ரஸையும் சேர்த்து ஒரு பெரிய லாங் வீடியோவா போடலான்னு முடிவு பண்ணி வந்தாச்சு. சொல்லப்போனா நானே ஒரு பெரிய உண்மைய சொல்றேன். இந்த 2 மாசத்துல நான் சாலிடா 1 மந்த் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். மீதி நேரம் ஃபுல்லா கண்டிப்பா ஓபி அடிச்சுட்டு தான் இருந்திருக்கேன். அப்புறம் இந்த 1 மந்த்ல டெய்லி ஈவன் 6 to 8 ஹார்ஸ் ஒர்க் பண்ணி பறக்க விட்டுருப்பான்னு தப்பா நினச்சுக்காதீங்க. அப்பப்போ தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா அண்ணனுக்கு கொஞ்சம் ஃப்ரீலான்சிங் வேலை கொஞ்சம் ஹெவியா இருந்ததுனால இதிலே உட்கார முடியல. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. பேசிக்கலி நான் ஒரு 3D ஆர்டிஸ்ட். ஸோ கேம் டெவலப்மெண்ட் பற்றி எனக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடியே இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஒரு 3D ஆர்டிஸ்ட்னால் ஒரு முழு 3D கேமை டெவலப் பண்ண முடியுமா? அதை பார்க்க தான் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இது ஏன் ஹார்டாக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தனியாக ஒரு சோலோ டெவாக இதை பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவெடுத்தேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அதனால தான் சோலோ டெவ்னு மாற்றிட்டேன். ஓகே, பேக் டு த பாயிண்ட். ஒரு கேம் டெவலப் பண்ண போகிறோம், ஃபைன். ஆனால் என்ன கேம், எப்படிப்பட்ட கேம், அதோட ஜேர்னர் என்ன டைப் ஆஃப் கிராஃபிக்ஸ் அண்ட் அசட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். எனக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஸ்டோரி ட்ரிவன் கேம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ இது ஒரு ஸ்டோரி கேமாகவே பண்ணிடலான்னு டிசைட் பண்ணியாச்சு. இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சாலிட் ஸ்டோரி வேணும். அது என்கிட்ட இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ தான் உட்காந்து ஸ்க்ராட்சில் இருந்து ஒரு நல்ல ஸ்டோரி எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 3 to 4 டேஸ் ஆச்சு. ஏன்னா நிறைய ஸ்டோரி எழுதி கிழிச்சு போட்டாச்சு. அப்பவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை மக்களே. கேமோட கோர் மெக்கானிக்ஸ், லூப், ஸ்டோரி மூமெண்ட், எண்டிங் இதெல்லாம் ஒரு வழியாக ஒரு 1 வீக்குள்ளே நான் முடிச்சிட்டேன். சிம்பிளாக சொன்னப்போனால் நம்ம கேமோட ஒரு ஃபுல் ஜிடிடியை, அதாவது கேம் டிசைன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டேன் வித் ஹெல்ப் ஆஃப் கொத்தூஸ். ஜிடிடி ரெடி. பட் நெக்ஸ்ட் ஸ்டெப் டேரெக்டாக 3D மாடல் அசட்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்து ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக சொதப்பிடும். அதனால் பேசிக் ரூல்ஸ் படி ப்ரைமரி கிரே பாக்ஸிங் டிசைனோட ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது கேம்குள்ளே இருக்கிற ரா பிரிமிட்டிவ் மெஷர்ஸ் அண்ட் ஷேப்ஸை வச்சு மட்டுமே முன்னாடியே கோடிங் மெக்கானிசத்தை டெவலப் பண்ணேன். ஒரு ப்ரோட்டோடைப்பை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், டேய் நீ தான் பெரிய 3D ஆர்டிஸ்ட்னு பில்டப்லாம் கொடுத்த, அப்புறம் எப்போ தான்டா உன் கேமில் 3D மாடல்ஸ்லாம் ஆட் பண்ணுவேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப் இல்லாமல் 3D மாடல்ஸை இம்போர்ட் பண்ண வேண்டாம்னு ஃபஸ்ட்டே நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா 3D மாடலையும் கேம் டெவலப்மெண்ட்டையும் சேர்த்து பண்ணால் சத்தியமாக பேர்ன் அவுட் ஆகி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இப்போதைக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிகிற ஒரு நார்மல் கோசி கேமுக்கு தேவையான கோர் மெக்கானிசமையும் ரெடி பண்ணிட்டேன். டைனமிக் கேரக்டர் மூவ்மெண்ட், ஸ்டாமினா ட்ரெயின்ஸ், ரிசோர்ஸ் கலெக்டிங் லூப்ஸ், இன்ட்ராக்டிவ் என்பிசி ஸ்ட்ரக்சர், டைனமிக் டைலாக் பேனல்ஸ் அண்ட் டீட்டெயில்டு குவெஸ்ட் சிஸ்டம் லூப்ஸ் லைன் அப் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் நான் ப்ரோ டிப் கொடுக்குறேன். நீங்களும் கேம் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தயவுசெய்து கிட்டப் யூஸ் பண்ணுங்கள். கிட்டப்பில் உங்கள் ரிசோர்ஸஸ், அதாவது உங்கள் கேமோட ஃபைல்ஸ் எல்லாம் புஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சிலாம் இல்லை, இன்கேஸ் ஆஃப் எனி ஆக்சிடென்ட்ஸ், நீங்கள் தெரியாமல் ஒரு இது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நீங்கள் தெரியாமல் ஒரு இதை டெலீட் பண்ண போய் வேறு இது டெலீட் ஆகி இன்கேஸ் நீங்கள் கோடிங்கில் சேஞ்ச் பண்ணும்போது மொத்த சிஸ்டமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிட்டப்பில் இருக்கிறத வச்சு உங்களால் ஈஸியாக ரோல் பேக் பண்ணி நீங்கள் விட்டதை எடுத்துக்க முடியும். இந்த 10 பார்ட்ஸில் எனக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ கண்டினியூ சப்போர்ட்டிங் டில் திஸ் ப்ராஜெக்ட் எண்ட்ஸ். அதுக்கப்புறமும் பண்ணணும் சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பாட்டில் உங்களை பார்க்குறேன். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.